400 வருடங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரேல் மக்களை அந்த அடிமை தலையிலிருந்து வெளிக்கொணர்வது கடவுளுக்கு எளிதாகத்தான் இருந்தது. ஆனால் அவர்கள் மனதிலிருந்து எகிப்திய நினைவுகளை அகற்றுவதுதான் கடவுளுக்கே கடினமான ஒன்றாக இருந்தது. ஏனென்றால் இஸ்ராயேல் மக்கள் தங்களுடைய விடுதலை பயணத்தின் போது சந்தித்த துன்பங்களின் போதும் சவால்களின் போதும் எகிப்தைத்தான் நினைவு கூர்ந்தார்களே தவிர தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை பற்றி நினைத்து பார்க்கவில்லை. விடுதலை பயண நூல் 16வது அதிகாரம் 3வது இறைவசனத்தில் வாசிக்கின்றோம். இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும் என்று கடவுளின் வல்லமையான பேராற்றலை மறந்து நன்றி உணர்வு இல்லாதவர்களாக நடந்து கொண்டார்கள். சவால்கள் நிறைந்த நேரங்களும் கடினமான சூழ்நிலைகளும் கடவுளின் உடனிருப்பை நமக்கு உணர்த்துகின்றது. அவை நம்மை பலமான உறுதியான மனிதர்களாக உருவாக்குகின்றது. எப்பொழுதெல்லாம் நான் எனது ஆசைகளுக்கும் சுய விருப்பு வெறுப்புகளுக்கும் இடம் கொடுக்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் நானே எனது முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்றேன். எதிர்காலத்திற்காக உழைக்கும் போது கடந்த காலத்தில் இறைவன் செய்த சிறு நன்மைகளையும் நினைத்து பார்க்க வேண்டும். அவை நமது நம்பிக்கையை ஆழப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடவுளை நாம் எவ்வளவு இறுக பற்றுகிறோமோ அதை பொறுத்தே நமது வெற்றியும் தோல்வியும் நிர்ணயமாகின்றது. ஆக நம்முடைய வாழ்க்கை ஒரு அழகிய பயணம். இப்பயணத்தின் பாதையில் அழகிய பூக்களும் உண்டு, கொடிய முற்களும் உண்டு. இறைவன் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையில் நமது பயணத்தில் தென்படும் முட்களை தாண்டி வெற்றியை நோக்கி நடைபோடுவோம்.